என்ன வந்தாலும் வரட்டுமே, எவ்வளவு போராட்டங்கள் வரட்டுமே, கஷ்டங்கள் வரட்டுமே, துக்கங்கள் வரட்டுமே, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். தன் பிள்ளைகளை இழந்தான், தன் சொத்துக்களை இழந்தான், தன்னுடைய எல்லா உறவுகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். வியாதி வந்து விட்டது, இன்னும் உத்தமத்தில் இருக்கிறான். இங்கே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உத்தமத்தில் இன்னும் உறுதியாய் நிற்கிறான். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறதை கண்டு தேவன் சந்தோஷமாய் அவனை பார்க்கிறார். இங்கே அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. இந்த உத்தம வாழ்க்கை எதுக்குங்க? மனைவி கேட்குறேங்க, இன்னும் வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாம் போச்சுங்க, வாழ்க்கையில எல்லாம் போச்சு. இப்போ என்ன இருக்கு கையில? உத்தமமான வாழ்க்கை மட்டும் தான் கையில இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, பிள்ளை போச்சு. இப்போ அவங்க அதெல்லாம் நம்ம கேட்குறாங்க, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்க போகிறீரோ? எங்க இவ்வளோ வந்துருச்சுல, என்ன பண்ணலாம்? விட்டுடலாமே. உத்தம வாழ்க்கை எதுக்கு? சாக போற நேரம் வந்துருச்சுங்க, முடிவு வந்துருச்சுங்க. ஏங்க வேண்டாங்க, என்னங்க பண்ண போறீங்க? எதுக்கு இந்த வாழ்க்கை? எல்லாம் இருக்கும்போது உத்தமமா வாழ்ந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. நீ இனிமே எதுக்கு உத்தமமான வாழ்க்கை? உங்களுக்கு சொத்து இருந்தா, சுகம் இருந்தா, வீடு வாசல் இருந்தா, ஆஸ்தி வாசி இருந்தா, பேர் புகழ் இருந்தா, ஒரு உத்தமமா வாழ்ந்தாலும் 4 பேர் சொல்லுவாங்க உத்தமனா வாழ்றான். இவ்வளோ இருக்குது, ஒண்ணுமே இல்லை. இப்ப எதுக்கு வாழணும் உத்தமமா? தேவனை தூஷித்து ஜீவனோட சும்மா விட்டுறாதீங்க. 4 வார்த்தை இயேசுவை நல்லா திட்டிட்டு, அவரை தரக்குறைவா பேசிட்டு, தூஷிச்சுட்டு, நீ கடவுளா, நீ தெய்வமா, உனக்கு கண் இல்லையா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு செத்து போயிருங்க, செத்து போயிருங்க. இது மனிதனுடைய ஆலோசனை, அவனுடைய கண் பார்வை, அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம், அவனுடைய அறிவுக்கு ஏற்றினபடி அவன் பேசுகிறான். சொந்த மனைவி உத்தமத்தில் இன்னுமா உறுதியாக இருக்கிறீர்? இன்னுமா இவ்வளோ இழந்த போதுமா? உத்தமனே, உத்தமியே என்று சொல்லி உன்னை தேவன் அழைக்க வேண்டுமானால் உன்னுடைய உத்தமமான வாழ்க்கை உறுதியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா.